கிறிஸ்தவராய் இருக்கலாம், கிறிஸ்தவர் அல்லாதவராய் இருக்கலாம். இந்த உலகம் முடிவடைய போகிறது. இயேசு மறுபடி திரும்ப வரப்போகிறார். உன்னுடைய கண்ணின் பார்வையிலே பரிசுத்தம், உன்னுடைய சிந்தனையிலே பரிசுத்தம், உன்னுடைய வேலையிலே பரிசுத்தம், உன் வியாபாரத்திலே பரிசுத்தம், உன்னுடைய ஊழியத்திலே பரிசுத்தம், உன் குடும்பத்திற்குள்ளே பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாதபடி ஒருவனும் அவரை தரிசிக்க முடியாது. அந்த நாளிலே நீ எங்கே இருப்பாய்? குடிகாரனும் துன்மார்க்கனும் லஞ்சம் வாங்குகிறவனும் ஊழல் செய்கிறவனும் இயேசுவின் சிங்காசனத்திற்கு முன்பாக நியாய தீர்ப்புக்கு நின்றே ஆக வேண்டும். No man can escape on that day. நியாய தீர்ப்புக்கு ஒரு மனிதன் தப்ப முடியாது. உலகத்தை நியாயம் தீர்க்கிற நீதி உள்ள நியாயாதிபதியாக இயேசு வருகிறார். தானியேல் 2 அதிகாரம் 29வது வசனத்துல ஒரு வார்த்தை பாருங்க. ராஜாவே, உம்முடைய படுக்கையின் மேல் நீர் படுத்திருக்கையில் இனிமேல் சம்பவிக்க போகிறது என்ன என்கிற நினைவுகள் உமக்குள் எழும்பிற்று. அப்பொழுது மறைபொருளை வெளிப்படுத்துகிறவர் சம்பவிக்கிறதை உமக்கு தெரிவித்தார். அதாவது தானியேல் என்ற தேவ மனிதர், வாலிபன், அவர் பாபிலோன் தேசத்திற்கு கைதியாய் கொண்டு போகப்பட்டார். ஆனால் ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்து ஞானத்தின் ஆவியினாலும் தரிசனத்தை அறிகிற ஞானத்தினாலும் ஆவிக்குறை வல்லமையினால் நிரப்பி ஆண்டவர் தேசத்தில் அவரை உயர்த்தினார், உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்தார். அந்த பாபிலோன் தேசம் என்பது இன்றைக்கு உள்ள ஈராக்கு தேசம். ஈராக் என்று இன்னைக்கு அழைக்கப்படுதல் அதுதான். அந்த நாட்களில், அதாவது கிமு 600வது வருஷத்தில், கிறிஸ்துவுக்கு முன் 600, இன்னிலிருந்து 2600 வருஷத்துக்கு முன்னால் நடந்த சம்பவம் பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் பாபிலோன் தேசத்தினுடைய ராஜா நேபுகாத்நேச்சார். அது ஒரு பெரிய தேசம் பாபிலோன். 3 முக்கியமான தேசங்கள் பைபிள் அதிகமாக சொல்லப்படும். ஒன்று எகிப்து தேசம். அந்த காலத்தில் எகிப்து தேசம் அவ்வளவு சிறப்பானதாக இருந்தது. அதனுடைய இராணுவம், அதனுடைய செல்வம், செழிப்பு அப்படிலாம் இருந்த நைல் நதி ஓடுகிற ஒரு தேசம் இல்லை. அப்புறம் இந்த பாபிலோன் தேசம், அது ஈராக் ஈரான் பகுதியில் இருக்கிற அந்த செழிப்பு அப்படி ஒரு தேசம். அடுத்தது இஸ்ரவேல் தேசம், எருசலேம், இஸ்ரவேல் தேசம், அதெல்லாம் அதிகமாய் பைபிளில் பேசப்பட்டிருக்கிற தேசங்கள். இதில் இந்த பாபிலோன் தேசத்தின் ராஜா நேபுகாத்நேச்சார் அந்த காலத்தில் ஒரு பெரிய பவர்ஃபுல் ஒரு கிங்காக வாழ்ந்திருக்கிறார். அவர் ராஜாதி ராஜான்னு சொல்லப்படுற அளவுக்கு நிறைய தேசங்களை தன் வசப்படுத்தி ஜெயித்து ஆளுகை செய்த ஒரு ராஜாவர். அவருக்கு கீழே ஏராளமான தேசங்கள். இந்த தேசத்துல தான் எஸ்தர் ராஜாத்தி இருந்தாங்க பாருங்க. அந்த பகுதி தான் 127 நாடுகளுக்கு அகாஸ்வேரு ராஜா வந்திருக்கிறார் பாருங்க. 127 நாடுகளுக்கு. அப்போ அந்த மாதிரி பெரிய சாம்ராஜ்யம். அப்போ எஸ்தர் கூட 127 நாடுகளுக்கு ராணியா இருந்தாங்க. அப்போ இந்திய தேசமும் அதில் ஒன்று என்று எஸ்தரின் புஸ்தகத்திலே பார்க்கிறோம். இந்த பாபிலோன் தேசத்து ராஜா நேபுகாத்நேச்சார் ஒரு சொப்பனம் கண்டார். அவருக்கு அர்த்தம் தெரியலை. அப்போ குழப்பத்தோடு இருக்கும்போது அந்த பாபிலோன் தேசத்தில் இருக்கிற நிறைய ஞானிகள், அந்த சூனியக்காரர்கள், இந்த மந்திரவாதிகள், இவங்களெல்லாம் கூப்பிட்டு எனக்கு இது சொல்லணும், ஏன்னா ஒரு தரிசனம் பார்த்த சொப்பனம் கண்டேன், அதை சொல்லி அர்த்தம் சொல்லுங்கன்னா யாராலும் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னு சொன்னால் அவங்க சொன்ன சொப்பனத்தை சொல்லுங்கள், அர்த்தம் சொல்கிறோம். நாங்கள் ராஜா சொன்னார், நான் ஒரு சொப்பனம் சொன்னால் உங்கள் இஷ்டத்துக்கு ஒரு அர்த்தம் சொல்லுவீங்க, அதனால சொப்பனத்தை சொல்ல மாட்டேன். நீங்கள் உண்மையான ஞானி, உண்மையாக நீங்கள் ஞானி தான், திறமைசாலி தான் அப்படின்னு சொன்னால், நீங்கள் உங்கள்கிட்ட வல்லமை இருக்குது அப்படின்னு சொன்னால், நான் கண்ட சொப்பனத்தையும் சொல்லணும், அர்த்தத்தையும் சொல்லணும்னு சொல்லிட்டார். இப்போ யார் ஏமாற்ற முடியுமா? ஏமாத்தான். எல்லாம் தடுமாறிட்டாங்க. ஞானிகளும் மந்திரவாதிகளும் பில்லி சூனியக்காரரும் எல்லாம் கலங்கிட்டாங்க. பாபிலோன் தேசத்தில் எல்லாருக்குமே நடுக்கம் உண்டாகிவிட்டு இது எப்படி சொல்ல முடியும் நாங்கள்? அப்போ தானியேல் தேவனுடைய தாசன், தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டவர். அவர் அந்த சொப்பனத்தையும் சொல்லி அர்த்தத்தை சொல்லுகிறார். அது கர்த்தர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அப்போ அவர் சொல்லுகிற வார்த்தை பாருங்க. இந்த ராஜாவுக்குள்ள ஒரு எண்ணம் வந்ததா. என்ன எண்ணம்? இனிமேல் சம்பவிக்க போகிறது என்ன? இப்போ
நான் ஒரு பெரிய ராஜாவாக இருக்கிறேன், நிறைய தேசங்களை வெற்றி கொண்டு பெரிய சாம்ராஜ்யத்தை ஆளுகை செய்கிறேன், இனிமேல் என்ன சம்பவிக்கும் இந்த உலகத்தில் அப்படின்னு அவருக்குள்ள ஒரு யோசனை வந்தது. அந்த சமயத்தில் தான், அதாவது கிறிஸ்துவுக்கு முன் 605வது வருஷத்தில் இது நடந்த சம்பவம். அப்போ வருங்காலத்தை குறித்து அறிந்து கொள்ளுகிற ஒரு ஆசை ராஜாவுக்குள்ள இருந்தார். இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள வருங்காலத்தை குறித்து அறிந்து கொள்ள ஒரு விருப்பம் இருக்கிறது இல்லை, அப்படிதானே எல்லாருக்கும். ஒன்று, நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது, நம்முடைய குடும்பத்தில் என்ன நடக்க போகுது, அடுத்து வருங்காலத்தில் நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் என்ன நடக்கும், இதை அறிந்து கொள்ள நிறைய பேருக்கு விருப்பம். அதனால தான் இதை பயன்படுத்தி தான் பாருங்கள், ஜாதகம், கைரேகை, குறி சொல்கிறது எல்லாம் வந்திருக்கிறது. அதில் சொன்னதில் 1-2 சரியாக இருந்தவுடனே அது மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வந்து விடுகிறது, தவறான நம்பிக்கைகள் வந்து விடுகிறது. நடந்தது சிலது சொல்லிடுவாங்க, இப்படி நடந்துச்சான்னு ஆமான்னு உடனே இனி நடக்க போதுன்னு சொன்னோன்னே நம்பிடுவாங்க. நடந்தது எல்லாமே பிசாசுக்கு தெரியும். எல்லாம் அறிந்து கொள்ளுங்க, நம்ம வாழ்க்கையில் நடந்து முடிந்ததெல்லாம் சாத்தான் கவனித்து கூட எல்லாமே தெரியும். எல்லாருடைய லைஃப்பில் நடந்தது, இனி நடக்க போகிறது தெரியாது. இந்த நடந்தது 2-3 பிசாசு வெளிப்படுத்தி சொன்ன உடனே எல்லாம் கரெக்ட் தானே, அது மேலே நம்பிக்கை வந்துடும். பிசாசு நம்மளை வஞ்சிப்பதற்கு செய்கிற காரியம். பின்னால் நடக்க ஒரு 10 சொன்னால் 2 நிறைவேறினா கூட நம்ம சந்தோஷப்பட்டுருவோம், அவ்வளோதான். அது மாதிரி சொல்கிறது தான் இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம். அதனால தான் ஆண்டவர் அது மேலே நம்பிக்கை வைக்காதங்க என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இது காரணம் என்ன, வருங்காலத்தை குறித்து அறிந்து கொள்ள நம்ம எல்லாருக்குமே ஆவல் இருக்கிறது, வாஞ்சி இருக்கிறது. அதே சமயத்தில் உலகத்தில் என்ன நடக்கும், நம்ம வாழ்கிற இந்த உலகம் இப்போ இப்படி இருக்குது, இனிமேல் இந்த உலகத்தில் என்ன நடக்கும், நமக்கு தெரிஞ்சு இந்த 40 வருஷம் இந்த ஒரு தலைமுறைக்குள்ள உலக அளவில் எவ்வளோ பெரிய சேஞ்சஸ் வந்திருக்குல்ல. விஞ்ஞான கண்டுபிடிப்புகள், செல்ஃபோனு, அப்புறம் கம்ப்யூட்டர், டிவி, என்னென்ன மாற்றம் வந்திருக்குதுன்னு ஒரு தலைமுறைக்குள்ளே 40 இயர்ஸுக்குள்ளே. அதுக்கு 40 இயர்ஸுக்கு முன்னால் இருந்தது இப்போ பாருங்கள். சிலர் வாலிபர்கள் 20 வருஷத்துக்கு முன்னால் எப்படின்னு இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். வேகமான நிறைய மாற்றங்கள். அப்போ இனிமேல் என்ன நடக்கும், உலகத்தின் எதிர்காலம் என்ன என்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள அந்த ஆசை வரணும். மத்தேயு 24:3 பாருங்களேன். பின்பு இயேசு ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் இயேசுவினிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். ஆண்டவர் சில காரியம் சொல்றார். இனிமேல் இப்படி நடக்க போகுது, இந்த தேவாலயம் இடிக்கப்பட போகிறது, அழிவு வரப்போகிறதுன்னு தீர்க்க தரிசனமாக இயேசு சொல்லுகிறார். அப்போ அதை அறிந்து கொள்ளே உங்களுக்கு ஆவல். அதனால கேட்குறாங்க ஆண்டவரிடத்தில், இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கு என்ன அடையாளம், அப்போ இது இனிமேல் என்ன நடக்க போகுது ஆவலோடு கேட்குறாங்க. அப்போ இயேசு நிறைய அடையாளங்களை சொல்றார், இனி என்னென்ன சம்பவிக்கும், என்னென்ன நடக்கும் என்று சொல்லி. அப்போ நமக்குள்ள அந்த ஆசை வரணும். லூக்கா 21:7 பாருங்க. அவர்கள் அவரை நோக்கி, இயேசுவை நோக்கி, போதகரே, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், இவைகள் சம்பவிக்கும் காலத்துக்கு அடையாளம் என்ன, இந்த கடைசி காலம்னு சொல்கிறீங்க, இப்படிலாம் நடக்கும்னு சொல்கிறீங்களே, அது எப்போ நடக்கும், அந்த காலம் எப்பொழுது, அந்த சம்பவிக்கும் காலத்துக்கு அடையாளம் என்ன, அந்த காலத்தை அறிந்து கொள்ள விரும்புகிறாங்க. நல்ல கவனிங்க, இனி வரப்போகிற காலம், இனி வரப்போகிற நாட்கள், இனி உலகத்தில் சம்பவிக்க போகிற காரியங்கள், அது சம்பவிக்கும் காலத்துக்கு அடையாளம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இயேசு ஒரு காரியம் சொல்றாரு பாருங்க. லூக்கா 12 நல்ல கவனிங்க. நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற மாதிரி நீங்கள் இப்போ அதை வாசிக்கும் போது அறிந்து கொள்ளுவீங்க. இயேசு ஒரு காரியத்தை திட்டமாக சொல்கிறார். லூக்கா 12:54-56 வரைக்கும் பாருங்க. பின்பு இயேசு ஜனங்களை நோக்கி, மேற்கே மேகம் எழும்புகிறதை நீங்கள் காணும்போது மழை வருமென்று சொல்லுகிறீர்கள், அந்தபடி ஆகும். மழை காலத்தை கணிக்கிறோம்ல, அது மேகம் எழும்பிட்டு கிழக்க இடி இடிக்குது, கிழக்க மேகம் எழும்பிட்டு மழை வரும், பெரியவங்க சொல்லும், அப்படியே நடந்துருதில்ல, இதெல்லாம் நீங்கள் கணிக்கிறீங்க. தென்றல் அடிக்கிறதை நீங்கள் காணும்போது உஷ்ணம் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள், அந்தபடியும் ஆகும். ஒரு காலம் மாறும்போது, மழைக்காலம் மாறி குளிர்காலம் வருகிறது, குளிர்காலம் மாறி வெயில் காலம் வருகிறது, அந்த காற்று, அந்த தென்றல்
இந்த அடையாளங்களை வச்சு காலம் மாறுகிறதுன்னு கண்டுபிடிச்சிடறோம்ல. என் மழை காலம் ஆரம்பிச்சிட்டு, இப்போ குளிர்காலம் ஆரம்பிச்சிட்டு, காலையில் பனி பெய்யுதில் குளிர்காலம் ஆரம்பிச்சிட்டு, அப்புறம் வெயில் காலம் ஆரம்பிச்சிட்டு சொல்கிறோம்ல. சில இடங்களில் வசந்த காலம், வெளிநாடுகளில் சில பகுதிகளில் பார்த்திங்கன்னா குளிர் பிரதேசங்கள், நம்ம நாட்டில் கூட நீங்கள் ஊட்டி, கொடைக்கானல், அது மாதிரி சிம்லா, டார்ஜிலிங்னு வட பகுதிகள் போனால் வசந்த காலம். அப்போ வந்து அழகாக பூத்து குலுங்கும் இந்த வசந்தம். அது நம்ம சில பகுதியில் இந்த வசந்த காலம் என்பது இருக்காது. ஆனால் சில பகுதியில் இந்த வசந்த காலம் அழகாக மலர்கள் பூத்து குலுங்கும். அப்படி ஒரு காலம். அதை பார்க்கும்போது இது இந்த காலம் அப்படின்னு கண்டுபிடிச்சிடும். காலத்தை நம்ம கணிக்கிறோம்ல. சாதாரணமாக நம்ம எல்லாருக்குமே தெரியுது, பெரியவங்க சொல்லி 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 நம்ம பழகிறோம். மழை காலம் வந்துட்டு காற்று காலம், ஆடி மாத காற்று அம்மியும் பறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. காற்று காலம் வந்துட்டு அந்த காலம் அது முடிஞ்ச உடனே அந்த அவ்வளோ பெரிய காற்று இருக்காது. மழை காலம் முடிஞ்சோன்னா மழைகள், எப்போது மழைகள் வரலாம், ஆனால் ரெகுலராக அந்த மழை இருக்காது. மழை காலம் முடிந்து விட்டது அப்படி சொல்லுவாங்க. அப்போ இதைத்தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்கு இதெல்லாம் கணிக்க தெரியுது. மழை காலம் வருது, வெயில் காலம் வருது, உஷ்ணம் வரப்போகுது, குளிர்காலம், எல்லாத்தையும் நீங்கள் கணிக்கிறீங்க அப்படி சொல்லிட்டு மக்களை பார்த்து சொல்கிறார், மாயக்காரரே, பூமியின் தோற்றத்தையும் வானத்தின் தோற்றத்தையும் நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே. பூமியில் நடக்கிற காற்று அடித்த உடனே அந்த மாற்றத்தை பார்த்து இது இந்த காலம் ஆரம்பிக்குன்னு சொல்லிடுறீங்க. இதெல்லாம் உங்களுக்கு கணிக்க தெரியுது. வானத்தில் தோன்றுகிற தோற்றத்தை வச்சு நீங்கள் காலத்தை கணிச்சு சொல்லிடுறீங்க. இதெல்லாம் நிதானிக்கிறீங்க, உங்களுக்கு தெரியுதுமே. இந்த காலத்தையோ நிதானியாமற் போகிறது என்ன? நீங்கள் இதெல்லாம் கணிக்கிறீங்க, ஆனால் இந்த காலம், நாம் வாழ்கிற இந்த காலம் எப்படிப்பட்ட காலம், இதை நீங்கள் நிதானியாமல் போகிறது என்ன என்று ஆண்டவர் கேட்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ வாழ்கிற இந்த காலம் எந்த விதமான காலம், என்ன காலத்தில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், இப்போ இருப்பது என்ன காலம், இனி வரப்போகிறது என்ன காலம் என்பதை நீ நிதானிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றார். காலத்தை நீ நிதானிக்காமல் போகிறது என்ன? வானிலை ஆராய்ச்சி பண்ணி வானத்தில் நடக்கிறது, மழை வருது, காற்று வருதுல நிதானித்து உனக்கு தெரியுதில்ல. இதெல்லாம் நீ நிதானித்து அறிகிறாயில்ல. ஆனால் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம், உலகத்திலே நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம் எப்படிப்பட்ட காலம், என்ன காலத்தில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், இனி என்ன சம்பவிக்க போகிறது, இதை குறித்த உணர்வு உனக்கு இருக்குதா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். ஏன் நிதானிக்காமல் இருக்கிற? நம்மை பார்த்து கேட்கிறார், என்னை பார்த்து கேட்கிறார், உங்களை பார்த்து கேட்கிறார். என் பிள்ளைகளே, நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் என்ன காலம்னு உங்களுக்கு தெரியுமா? இனி என்ன நடக்க போகுதுன்னு தெரியுமா? நேபுகாத்நேச்சார் என்ற அந்த ராஜாவே இனி என்ன சம்பவிக்க போகிறதுன்னு அறிந்து கொள்ள அவனுக்கு ஆசை இருந்தது. இப்போ நம்ம உலகத்தில் என்ன நடக்கிறது, எந்த காலத்தில் வாழுகிறோம், இனிமேல் என்ன நடக்க போகிறது தேசத்தில், உலகத்தில், அதை அறிந்து கொள்ளுகிற வாஞ்சை நமக்கு இருக்குதா? அந்த உணர்வு நமக்கு இருக்குதா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது? இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் என்ன காலம், இனிமேல் என்ன நடக்க போகிறது, அதை அறிந்து கொள்ள விரும்புகிறீங்களா? அதைத்தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள சொன்னார். ரொம்ப முக்கியமான காரியம். நிறைய பேர் நம்ம இதை உணராமல் இருக்கிறோம். இதை நம்ம தெளிவாக அறிந்து கொள்ளணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற காலம், டக்குன்னு சொல்லுவீங்க கடைசி காலம். உண்மைதான். கடைசி காலம் எப்படி அறிந்து கொள்கிறோம்? அதைத்தான் வசனத்திலிருந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த காலம் எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சாதான் அதற்கு ஏற்றபடி நம்ம ஆயத்தப்படுத்தி கொள்ள முடியும். கடைசி காலம் என்றால் நம்ம ஆயத்தப்படணும்ல. இப்போ நீங்கள் டெல்லிக்கெல்லாம் போனீங்கன்னு வைங்களேன், இந்த குளிர்காலம் ஆரம்பிக்கும்ல நவம்பர் மாதம், அந்த டெல்லிக்கு போனால் எல்லா வீட்லேயும் நீங்கள் பார்க்கலாம். வட இந்தியாவில், டெல்லியில், நார்த் இந்தியா பகுதியெல்லாம் போனீங்கன்னா பெரிய ஒரு பெட்டி வச்சுருப்பாங்க, அப்படியே ஒரு தகர பெட்டி. அதுக்குள்ளே நிறைய ட்ரெஸ் வச்சுருப்பாங்க. அது வந்து நவம்பர், அக்டோபர் வந்துட்டாலும் எடுக்க ஆரம்பித்தா குளிர்காலத்துக்குன்னு பயன்படுத்துகிற உடைகள். குளிர்காலம் ஆரம்பித்த உடனே அதெல்லாம் வெளியே வந்துடும். நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் அது அவசியம் இருக்காது, அங்கே அது அவசியம். குளிர்காலம் ஆரம்பிச்சுட்டு ஜனவரி, பிப்ரவரி வந்தோடனே வெயில் காலம், அதெல்லாம் மடித்து உள்ளே வச்சுருவாங்க. அப்போ அந்த காலத்துக்கு ஏற்ற உடைகள், அதுக்கான ஆயத்தங்கள். நீங்கள் வந்து அது மாதிரி வெளிநாடு போனீங்கன்னா, அது மாதிரி நவம்பர் மாதம், அக்டோபர், நவம்பர் வர ஆரம்பித்த உடனே அந்த பனி விழ ஆரம்பிச்சிடும். பனிக்கட்டிகள் அப்படியே ஸ்னோ ஆரம்பிச்சிடும். கனடா தேசத்துலலாம் ஆயத்தமாகிடுவாங்க.
அதுக்கு அப்போ என்ன பனி விழப்போகுது, அதுக்கான கருவிகளை அப்புறப்படுத்துறது, அதுக்கெல்லாம் அவங்க ரெடி ஆயிடுவாங்க. ஒரு ஆயத்தமாக இருந்தால் தான் அதை கடந்து போக முடியும். அப்போ என்ன காலம்னு நமக்கு தெரிஞ்சாதான் அதுக்கேற்றபடி நம்ம ஆயத்தப்படுத்தி கொள்ள முடியும். இந்த பற்றி உணர்வே இல்லாமல் நிறைய கிறிஸ்தவர்கள் நம்ம வாழுகிறோம். அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, என் பிள்ளைகளுக்கு இது என்ன காலம்னு தெரியணும், இனி நடக்க போகிறது என்னது, வரப்போகிற காலம் என்ன, அது அவங்களுக்கு தெரியணும். அப்போ தான் அவங்க தங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளுவாங்க. எப்படி ஆயத்தப்படணும், என்னென்ன ஆயத்த செய்யணும், எல்லாம் பைபிளில் இருக்கிறது. பிரியமானவர்களே, கடைசி காலத்தில் வந்துட்டோம். காலத்தை அறிந்து கொள்ளுங்களேன் ஆண்டவர் பேசினார் இல்லை? அப்போ காலத்தை நிதானித்து அறிந்து அதற்கேற்றபடி வாழ அர்ப்பணிக்கணும். இது கடைசி காலம். அப்போ இந்த காலத்துக்கு ஏற்றபடி உங்களுடைய வாழ்க்கை மாறணும். இந்த கடைசி காலத்தில் ஆண்டோடைய வருகைக்கு ஆயத்தமுள்ளவளாக இருக்கணும். எப்பொழுதும் ஜெபிக்கணும். எப்பொழுதும் பரிசுத்தமாக நம்மை காத்துக்கொள்வதில் கவனம் செலுத்தணும். இயேசு வருகிறார், அவரை சந்திக்க ஆயத்தப்படணுன்ற உணர்வு நமக்குள்ளே இருக்கணும். நம்ம ஜெபிக்கலாமா? தகப்பனே, உம்முடைய வருகை சமீபித்து விட்டதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வருகையின் நாட்களுக்குள்ளே நாங்கள் வந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் இந்த மகன் இந்த மகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய தயவுள்ள கரம் நீட்டி அவளை தொடுவீராக. இவர்களை உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தி அருளும். அவருடைய சிந்தனையிலே வருகை குறித்த எண்ணமும் அதற்காக தன்னை ஆயத்தப்படுத்தி கொள்ள முடியாத முயற்சியும் உண்டாகும்படிக்க நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே பழையவைகள் ஒளிந்து போகட்டும். எல்லாவற்றையும் புதிதாக்கி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும். உம்முடைய கரம் தொட்டு ஆசீர்வதிக்கிற அன்பிற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வியாதிப்பட்டவர்களை தொடும். வியாதிகளை நான் உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொன்னீர். இயேசுவின் நாமத்தினால் சகல வியாதிகளும் விலகட்டும். பலவீனத்தின் கட்டுகள் அறுக்கப்படட்டும். அவளை துக்கப்படுத்துகிற பிரச்சனைகள், பாரங்கள் நீங்கும்படி அற்புதம் செய்த மகிழ பண்ணும். கர்த்தர் தடைகளை மாற்றி காரியத்தை வாய்க்க பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thuthukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.